திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ. திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளிய தேன் தமிழ் திருவாசகம் 8ஆம் திருமுறை 6 நீத்தல் விண்ணப்பம். மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஆனை வெம்போரில் குறுந்தூரென புலனால் அலை புந்து ஏனை எந்தாய் விட்டிடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் பாலையும் கண்ணலையும் அமுதத்தையும் ஒத்து ஊனையும் என் பிணையும் ஒரு காணின்ற உண்மையனே. யானைகளுக்குள் சண்டை வந்து போரிடும் போது அதன் காலில் மிதிப்பட்டு வாடும் சிறு செடியைப் போல ஐம்புலன்களால் வரும் துன்பங்களால் அலைக்கழிக்கப்பட்டிருந்தேனே. என் தாயும் தந்தையுமான இறைவனே, குருவாய் வந்து என்னை ஆட்கொண்டாய். வினைகளை சுமந்து நின்ற அடியேனை ஆதரித்து ஆண்டு கொண்ட நீ என் உள்ளத்தில் தேனும் பாலும் கருப்பஞ்சாரும் கலந்து இனிப்பதை விட மேலான அமிர்தத்தை அளித்து பேரின்பம் காணச் செய்தாய். ஒளிவடிவான ஞான பிரகாசனாக நின்று என் உடம்பையும் உள் நின்ற எலும்பையும் உருக்கி என்னை உன் மயமாக்கி அருள் செய்வாய். உண்மையனே திருநீற்றை உத்தூளித்து ஒளிமிளிரும் வெண்மையனே விட்டிடுதி கண்டாய் மெய் அடியவர்கட்கு அண்மையனே என்றும் சேயாய் பிறர்க்கு அரிதற்கரிதாம் பெண்மையனே தொன்மை ஆண்மையனே அலி பெற்றியனே. ஞான ஒளியாக நின்றவனே, திருநீற்றை உடல் முழுதும் பூசி நீருக்குள் ஒளியாக மின்னிக் கொண்டிருக்கும் தூய்மையானவனே, உனது பெருங்கருணையால் அடியவனை ஆட்கொண்டாய். உனது மெய் அடியார்கள் உள்ளங்களில் எல்லாம் வீட்டிருந்து அவர்களுக்கு எப்போது பக்கத்துணையிருந்து காப்பவனே, பொய் வாழ்வில் இருக்கும் மற்றவருக்கு எப்போதும் எட்டா தூரத்தில் அறிவதற்கு அரிதாய் விளங்குபவனே, சக்தியை சமமாக கொண்ட பெண்மையனே, யாவிற்கும் பழமையான ஆண் தன்மையுடன் விளங்கும் சிவனே, அலியாகவும் நின்றுள்ள பரபிரம்மே, ஆணிலும் பெண்ணிலும் அலியிலும் ஒரே தன்மையுடன் விளங்கி நிற்கும் சிவமே, என்னை காத்தருள்வாய். பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பின் வெற்றடியேனை விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன். மற்றடியேன் தன்னை தாங்குணரில்லை என் வாழ் முதலே உற்றடியேன் மிக தேறி நின்றேன் எனக்குள்ளவனே. பெறக்கரிய மானிட பிறப்பை நான் பெற்றும் இப்பிரபஞ்சமாகிய பொய் வாழ்வில் அதிகமாக குற்றங்களையே பெருக்கிச் செய்து பக்தியே இல்லாது காலத்தை வீணாக்கி கழித்த அன்பே இல்லாத ஒன்றுக்கும் உதவாத அடியேனை நீ தடுத்து விட்டு விடாமல் காத்தாட்கொண்டாய். இனி உன் திருவடி விட்டு நான் அகலேன். இனி வினைப்பயனை நினைந்து நீ கைவிட்டு விட்டால் அந்தோ நான் கெட்டுத்தான் போவேன். உன்னை தவிர என்னை ஆதரித்து காப்பவர் வேறு யாரும் இல்லை. இந்த என் ஆன்மீக வாழ்விற்கு மூலத்தனமாய் விளங்கும் முதல் பொருளே, அம்மெய்ப்பொருளே உன் திருவடி என்பதை உற்றறிந்து அதையே பற்றி சேர்ந்திருந்து தெளிந்த அறிவை பெற்று ஞான நிலையில் தேர்ச்சி பெற்று உன் அடியானாய் ஆகி நின்றேன். அநாதி சிவனாகவும் அடிப்படை வஸ்துவாகவும் நீ எனக்குள்ள மெய்ப்பொருளாய் என்னுள் இருக்கின்றாய். உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மயல் துழலி உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மயல் துளனி வெள்ளனவேனை விடுதி கண்டாய் வியன் மாத்தடக்கை பொல்லல் நல்வேல தூரியாய் புலனின் கண் போதலொட்டா மெல்லனவே மொய்க்கும் நெய் கூடம் தன்னை எறும்பெனவே. உள்ளத்தில் உள்ளவனாக நீ நிற்க அதை அறியாது செய்யக்கூடாத தகாத செயல்களை எல்லாம் செய்து
உலக இன்பத்தில் மயங்கி உழன்று கிடந்த தூயவன் இல்லாத இவனையும் தடுத்தாட்கொண்ட தூயோன் நீ. யானையின் துதிக்கையில் உள்ள துளையைப் போல உள்ள 10ஆம் வாசலின் உள்ளே யானையின் தோலை உரித்து போர்த்திய மாவீரனாகிய நீ நின்றிருக்கின்றாய். எறும்புகள் ஊர்ந்து சென்று நெய் இருக்கும் குடத்தை மொய்ப்பது போல் ஐம்புலன்களும் என்னை மொய்த்து மெல்ல அரித்து என்னை உன்னிடம் போக ஒட்டாது தடுத்து கெடுக்கின்றன. அதனை அடக்கி உன்னையே அவை நாடி நிற்கும்படியான மெய்ஞானத்தை எனக்களிப்பாய். எறும்பிடை நாங்குள் என புலனாலறி புண்டலந்த வெறும் தமியேனை விடுதி கண்டாய் வெய்ய கூட்டொடுங்க உறும் கடி போதவையே உணருற்றவரும்பரும்ப பெரும்பதமே அடியார் பெயராத பெருமையனே. பல்லாயிரம் எறும்புகள் கூடி மண் புழுவை அரித்து உண்பதைப் போல் ஐம்புலன்களின் ஆசைகளில் வீழ்ந்து உடலும் உயிரும் செல்லரிக்கப்பட்டு வாடி வதங்கி போய் ஒரு பயனும் இல்லாமல் தனித்து தவித்து நின்ற அடியேனை அத்துயரிலிருந்து விடுவித்து ஆண்டு கொண்ட என் இறைவா, கொடிய கூற்றுவனை எட்டி உதைத்து ஒடுங்கச் செய்த ஈசன் திருவடியையே பற்றி மனம் ஒடுங்கி தவம் புரிவார் மெய்ஞானியர். ஒரு காலமும் அத்திருவடியை விட்டு விலகாது உயிரை உணர்வாக்கி மெய்ப்பொருளில் கலந்தவர்கள் தேவர்களுக்கும் மேலான சிவலோக பதவியை பெற்றார்கள். உன் திருவடியை பற்றி நின்ற அடியார் உள்ளங்களை விட்டு நிலை பெயராத பெருமையுடைய எம்பெருமானே. பெருநீர் அறச்சிறுமீன் துவண்டாங்கு நினை பிரிந்த வெறு நீர்மையேனை விடுதி கண்டாய் வியன் கங்கை பொங்கி வாறு நீர் மடுவுள் மலை சிறு தோணி வடிவின் வெள்ளை குறு நீர் மதி பொதியும் சடைவான கொழுமணியே. குளம் நிறைந்திருந்த நீர் வற்றி போனால் அதில் உயிர் வாழ்ந்திருந்த சிறு மீன்கள் துவண்டு துடித்து துள்ளுவதைப் போல் இங்கு நான் உன்னை பிரிந்து ஆற்றாமல் கண்ணீர் பெருகி அழுது நின்றேனே. ஆதரித்து ஆட்கொண்டாய். பெரிய கங்கை நீர் பொங்கி வரும்போது அதன் அலைகளால் அசைக்கப்படும் சிறிய தோணி போல் ஆடும் மணியின் உள் வெள்ளை நிறத்துடன் திகழ்கின்ற பிறை சந்திரனை தன் சடாமுடியில் அணிந்து நிற்கும் ஈஸ்வரனே, என் ஆகாய வெளியில் விளங்கும் செழுமையான குறுமணியே, அடியவனை உன் திருவடியில் சேர்த்து கொள்வாய். கொழுமணியே நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் அடியேனை விடுதி கண்டாய்மை முழுதும் கம்பித்து அழுமடியாரிடை ஆத்து வைத்து ஆட்கொண்டருளி என்னை கழுமணியே இன்னும் காட்டி கண்டாய் நின் புலன்கழலே. செழுமையான வெண்முத்து போன்ற மங்கையரின் மலை போன்ற கொங்கைகளை பற்றும் சிற்றின்ப ஆசையிலே அறிவிழந்து விழுந்து கிடந்த அடியேனை தடுத்து நீ ஆட்கொண்டாய். பக்தி பரவசத்தால் உடம்பு முழுதும் உணர்வு பாய்ந்து மயிர்குச்செறிய நடுங்கி மெய் அன்பினால் உன்னையே நினைந்து நினைந்து கண்ணீர் விட்டு அழுகின்ற அடியார்கள் கூட்டத்தில் என்னையும் ஒருவனாக கூட்டி இழுத்து பிடித்து வைத்து ஆண்டு கொண்டாய். உன் அருளால் என்னை தூய்மை உள்ளவனாகவும் மாசிலாமணியே, இன்னமும் உன் ஞானம் வழங்கும் திருவடியில் என்னை சேர்க்காமல் இருக்கலாமா? இப்போதே அதை காட்டி அருள்வாய். புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்திங்கு ஓர் பொய் நெறிக்கே விளங்குகின்றேனை விடுதி கண்டாய் விண்ணும் மண்ணும் எல்லாம் கலங்கமுனி நஞ்சமுது செய்தாய் கருணாகரனே துளங்குகின்றேன் அடியேனுடையாய் என் தொழுகுலமே. ஐம்புலன்களும் திகைக்கும்படி என் அறிவை மயக்க நானும் இவ்வுலக இன்பம் தரும் பொய்யான தீய நெறியில் மயங்கி உன்னை விட்டு விலகி நின்றேன். ஆயினும் உன் கருணையால் நீ என்னை ஆட்கொண்டாய். விண்ணுலகத்தாரும் மண்ணுலகத்தாரும் மற்றுமுள்ள எல்லா தெய்வங்களும் அஞ்சி நடுங்க கலங்குவதைக் கண்டு நீ பாற்கடலில் எழுந்த ஆழகால விஷத்தை அமுதமாக அருந்தி
அனைவரையும் காத்தாய். அத்தனை கருணை கொண்ட பேரருளாளனே, ஐம்புலன் சேட்டையால் கலங்குகின்றேன். நான் உன் ஒருவனுக்கே உரியவன். என்னை உடையவனாக கொண்ட நீயே நான் தொழும் குலதெய்வம். குலம் கலைந்தாய் கலைந்தாய் என்னை குற்றம் கொட்ட சிலையாம். விலங்கலைந்தாய் வீட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றை. அலங்கலன் தாமரை மேனியப்பா ஒப்பிலாதவனே, மலங்களைந்தாள் சூழல்வன் தயிரில் பொறு மத்துறவே. குலப்பெருமை பேசும் செருக்கை ஒழித்தாய், எனது சீவ போதம் நீக்கினாய். எனது பிறவியில் உள்ள குற்றங்களை எல்லாம் விலகச் செய்து சுத்தனாக்கினாய். மேருமலையை தன் வெற்றி வில்லாக தாங்கி நிற்கும் என் தந்தையே, என்னை விட்டுவிடாமல் ஆட்கொண்டாய். பொன் போல் மின்னும் கொன்றை மலர் மாலை அணிந்தவனே, அழகிய செந்தாமரை போன்ற செம்மேனி கொண்ட என் அப்பனே, தனக்கு ஒப்பில்லாத என் தலைவனே, நான் ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களாலும் ஐம்புலன் ஆசைகளாலும் மத்தால் கடையப்படும் தயிர் போல சுற்றி சுற்றி சுழன்று துன்புற்று பிறவி பிணியில் ஆட்படுகின்றேன். இத்தோடு அதை ஒழித்து உன்னோடு ஐக்கியப்படுத்து. மத்தொரு தன் தயிரின் புலன் தீ கதுவ கலங்கி, வித்தொரு வேனை விடுதி கண்டாய் வெண் தலை மிளச்சி. கொத்திரு போது விளைந்து குடர் நெடு மாலை சுட்டி, தத்துரு நீருடன் ஆரச் செந்தாந்தனி சச்சயனே. மத்தில் கடைப்படும் குளிர்ந்த தயிரை போல் ஐம்புலன் ஆசையில் அகப்பட்டு உடலில் தீப்பற்றி எரிந்து வெந்து கலங்கி தவிக்கின்றேன். அதனால் பிறவிக்கு வித்தாகி பிறந்தும் இறந்தும் இப்பூமியில் உழல்வேனை தடுத்து என்னை நீ ஆட்கொண்டாய். வெண்மையான கபாலங்களை தன் கழுத்தில் மாலையாக அணிந்து கொத்து கொத்தாய் பூத்த கொன்றை மலர்களை சூடி குடலை நீண்ட மாலையாக சுற்றி உடல் முழுதும் திருவெண்ணீர் பூசி செஞ்சந்தனச் சாத்தி நிற்கும் பைரவ மூர்த்தியாக விளங்கும் என் மெய்ப்பொருளே, என் பிறவியை ஒழிப்பாய். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள். இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தேங்க்யூ.